நான் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணும்போது இன்னும் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? இங்கே பாருங்களேன், இந்த கீரைகள் தான் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை, வயல் பொன்னாங்கண்ணி எவ்வளோ அழகாக அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடியது இதுவும் பொன்னாங்கண்ணி தான். இந்த பொன்னாங்கண்ணியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரைகள் பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கே பாருங்களேன், பருப்பு கீரை பருப்பு போட்டு செய்யும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டு. பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், சிவப்பு தண்டு கீரை. இந்த சிவப்பு தண்டு கீரை இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூட்டமே இருக்குது. போட்ட அத்தனை விதைகளும் முளைச்சி இதிலிருந்து இதுவரைக்குமே ஒரு 10 முறை அறுவடை எடுத்தாச்சு. இது கடைசி ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த கீரையை கொடுத்ததில் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அக்கம் பக்கம் எல்லாருக்கும் இந்த கீரையை ஷேர் பண்ணியாச்சு. பசலைக்கீரை பாருங்களேன், அப்படி பச்சை பசலை எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி தான் தண்ணி விட்டேன், அந்த தண்ணீர் துளிகள் பட்டு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் ஒரு கீரை இருக்குது பாருங்களேன், தோசை இந்த கீரையை போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதாங்க இந்த முடக்கத்தாங்கீரை மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டுக்காக நான் இதை அடிமை பார்த்துக்கோங்க.